இந்த வீடியோவில் என்னோட 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்டாக லைவாக ஷேர் பண்ண போகிறேன். பட் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ராகுல் ஓரா பூஸ்ட் பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வெயிட் இந்த சேனலில் ஸ்டார்டிங்கில் நான் 10,000 ஆன்லைனில் மேக் பண்ணதுலேருந்து என்னோட 25 lakh இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ காட்டினதுலேருந்து என்னோட யூடியூப் ரெவன்யூ, பிஸ்னஸ் ரெவன்யூ, ஏன் லாஸ்ட் இயரில் நான் எவ்வளோ மணி மேக் பண்ணேன்ற வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மணியை பற்றி பேசுறது நமக்கு புதுசே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஐ லவ் டாக்கிங் அபவுட் மணி அண்ட் அதோட எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் மற்றவங்களுக்கு இது வேல்யூபிளாகவும் நிறைய ஐடியாஸ் கிரியேட் பண்ணோம். அதனாலேயும் தான் இன்னொரு முக்கியமான ரீசன் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ அஃப்கோர்ஸ் நம்ம ஆன்லைனில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக வீடியோ பார்ப்போம். எல்லாரும் பயங்கரமாக பேசுவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இந்த மாதிரிலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுவாங்க. பட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு யாரும் காட்டினதும் இல்லை, அதை பற்றி பேசுனதும் கிடையாது. என்னோட சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை பற்றி பேசுகிறேன்னா அட்லீஸ்ட் அதை நான் ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பேன் அப்படின்னு. ஸோ நானும் உங்ககிட்ட பல டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்கேன். நான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் எது பிரச்சனை அப்படின்னா, நான் உங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸும் இந்த வீடியோ மூலமாக கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் நான் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக மட்டும் பார்த்துக்கோங்க. அதை அப்படியே நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் வேறு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் வேறு. நம்ம ரெண்டு பேரும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். ஸோ இதை பார்த்து எந்த ஒரு முடிவுகளும் நீங்கள் எடுக்க வேணாம். ஓகே, நான் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸையும் ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர்னு சொல்லிக்கிறேன். நான் ஒரு சிம்பிள் இன்வெஸ்டர். ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பிளிட் அண்ட் எங்கெங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த மணி போகுது இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் வந்துட்டு சிம்பிளாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். என்னோட மணியை நான் உட்காந்து ஆக்டிவாக க்ரோ பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா பாசிவாக க்ரோ ஆகிக்கிறோம். ஒரு சிம்பிள் வேல என்னோட மணியை க்ரோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த இன்வெஸ்டர் தான் நான். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கவர் பண்ணிடலாம். நான் கைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இன்வெஸ்டட் 10,11,417 வந்துட்டு நானே இண்டிவிஜுவலாக ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மணி. நான் மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், அதில் நான் அவ்வளோ கிரேட்டும் கிடையாது. ஸோ பேசிக்கலி என்னோட ஐடியா என்னென்னா 10% ஆஃப் த மணி நானே இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ தட் நான் கம்மியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அதனால் ஒரு 5 to 6 கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். டிமார்ட் இது வரைக்கும் பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது லாஸ்ட் 3 days பயங்கரமாக க்ரோ ஆயிடுச்சு. ஓவரால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்துட்டு -1,720. இதுக்காக தான் நான் இண்டிவிஜுவலாக ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறதில்ல. பிகாஸ் ஐம் வெரி பேட் அட் இட். ஸோ நான் இண்டிவிஜுவலாக ஸ்டாக் பிக் பண்ண மாட்டேன். வேறு யாராச்சும் பிக் பண்ணி எனக்கு மேனேஜ் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒன்று தான் ஸ்மால் கேஸ். நான் மோஸ்ட் ஆஃப் த மணி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் கேஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸ்மால் கேஸ் பற்றி உங்களுக்கு தெரியலனா நான் செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்மால் கேஸ் ஓப்பன் பண்ணலாம். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிக்கு போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 15,40,088 rupees இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் த்ரூ ஸ்மால் கேஸ். நான் 2 ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒன்று கேபிட்டல் மைண்ட் மொமெண்டம், இன்னொன்று மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபோக்கஸ் போர்ட்ஃபோலியோ. ஸோ ரெண்டுலேயும் பாதி மணி இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதில் பியூட்டி என்னன்னா அவங்களே ஸ்டாக்ஸ் பிக் பண்ணிக்குவாங்க, நம்ம ஜஸ்ட் பே பண்ணால் போதும். அவங்களே செல் பண்ணணும், பை பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா ரீபேலன்ஸ் அப்டேட் அவைலபிள் அப்படின்னு. அதில் நான் அப்டேட் கொடுத்து ஓகே இப்போ வந்து மார்க்கெட் டைம் முடிஞ்சு இப்போ பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி ஒரு டைம் இன்டர்வலுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரீபேலன்ஸ் அப்டேட் கொடுப்பாங்க. நம்ம உள்ளே போயிட்டு அவங்க எதை வாங்க சொல்கிறாங்க, எதை விற்க சொல்கிறாங்க, இதை மட்டும் பண்ணால் போதும், அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 2 ஸ்மால் கேஸ்க்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு குவார்ட்டர்லி ஃபீ பே பண்ணியிருக்கேன். அது அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃபீ. இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபோக்கஸ் போர்ட்ஃபோலியோலாம் பாருங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குன்னு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 8 lakhs தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 2 lakhs கிட்ட எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு ஆல்ரெடி. ஜஸ்ட் கிரேட். நெக்ஸ்ட் முன்னாடி ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவேன். இப்போது அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். ஆனால் கரண்ட்டாக வந்துட்டு IRCTCயோட ஒரு 40 units மட்டும் இருக்குது. அது ரொம்ப நாளாக நெகட்டிவ்லேயே இருக்குது. சரி எப்போ ஏதாச்சும் பாசிட்டிவ் வரும் அப்போ விற்றுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 36,717 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 36,720 rupees சாரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் காயின் ஆப் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் 12 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா UTI Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அதில். ஸோ இது வரைக்கும் 6% கிட்டத்தட்ட 72,000 மட்டும் ரிட்டர்னாக வந்திருக்கு. இதில் நான் அவ்வளோ அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போல்லாம் Nifty 50 வந்துட்டு ஒரு 52 weeks லோவில் போதோ அப்போ மட்டும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இப்போல்லாம் வந்துட்டு ஆல் டைம் ஹையில் இருக்கும். அதனால் SIPயும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போது கரண்ட்டாக பண்ணுறது இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஓவராலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் 37,88,362 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன். விச் இஸ் நியர்லி 38% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் US ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கலாம்.
இதுக்காக நான் வந்து ஐஎன்டி மணி யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஐஎன்டி மணி ப்ரொமோட் பண்ணிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் ஐ யூஸ் இட் பர்சனலி. ஸோ இதில் யூஎஸ் ஸ்டாக்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 50.36K இன்வெஸ்டட் வேல்யூ யூஎஸ்டியில் காட்டுது. இது ஆக்சுவலாக இந்தியன் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும். பட் என்னோட எக்ஸல் ஷீட்டில் நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா 41,82,512. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா இதோட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் வேல்யூ இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ண டைமில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் என்னோட ரிட்டர்ன் படி பார்த்தா எவ்வளோ எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்குன்னா 29%, விச் இஸ் ஹியூஜ். இத்தனைக்கு நான் நிறைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வாங்க மாட்டேன். ஒரே ஒரு ETF மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், விச் இஸ் QQQ. பேசிக்லி NASDAQ 100, அதாவது யூஎஸில் இருக்க டாப் 100 கம்பெனிஸோட ரெப்ரசன்டேஷன் தான் இந்த QQQ. இப்போதைக்கு இந்த ETF இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் மட்டும் 14.68K இருக்குது. இது இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா நியர்லி 12 lakhs வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 12 lakhs. 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணி 12 lakhs வந்துட்டு வந்திருக்கு ரிட்டர்ன். கிரேசி. 12 lakhs ஒன்றுமே பண்ணல நான். பட் நான் என்ன பண்ணேன்னா யூஎஸ் மார்க்கெட்டு டவுனில் இருந்தப்போ எல்லா மணியும் டெப்ளாய் பண்ணேன். இப்போ அதுக்கான பெனிஃபிட்ஸ். ஸோ ஓவராலாக யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் 41,82,512 rupees. ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தா 41.79%, 41% வந்துட்டு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிருக்கு. இப்போ என்னோட நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரிப்டோ. ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 5.3% வந்துட்டு நான் என்னோட கிரிப்டோவில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி பிட்காயினில் தான். முன்னாடி காயின் DCX யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சொலானாவில் ஒரு டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா தான். எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி வசீரெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா கேவலமான காயின்ஸில் வாங்கியிருப்பேன். ஷிப்பினோ, டாஜ் காயின். எவ்வளோ வாங்கியிருந்தேன் அப்படின்னா 6,888. ரொம்ப கம்மியாக. அதெல்லாம் தெரியும், இதெல்லாம் மண்ணாக போயிடும் தெரியும். பட் பரவாயில்ல, கொஞ்சம் மட்டும் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி 6,888 rupees வாங்கியிருக்கேன். இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். வெறும் 1,753 தான் இருக்குது. சரி, இதை விட்டுடலாம். பட் மெஜாரிட்டியாக நான் என்னோட கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு வெறும் பிட்காயினில் மட்டும்தான். நான் பைனான்ஸ் அந்த ஆப் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், $7,347 வந்துட்டு இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குது. பட் நான் இன்வெஸ்ட் பண்ண மணி வந்துட்டு கிட்டத்தட்ட 5,651 rupeesக்காக நான் கிரிப்டோனில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. ஓகே, 6 lakhsக்கு மேலே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டில் நெட் பாசிட்டிவில் தான் இருக்கேன். ஸோ ஓவராலாக கிரிப்டோவில் மட்டும் அதில் 95% ஆஃப் த மணி பிட்காயினில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக 5,37,508 rupees வந்து கிரிப்டோவில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட ரிட்டர்ன் வந்துட்டு நெட் பாசிட்டிவ்னு சொன்னாலே 6 lakh கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை கிரிப்டோவில். நான் இந்த பிரச்சனையும் இது வரைக்கும் அனுபவிக்கலை. கிட்டத்தட்ட 85% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக இருக்கிறது வந்துட்டு ஒரு 15 lakhs எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் பிளான் பண்ணது என்னென்னா 15% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவை நம்ம வந்துட்டு ஏஞ்சல் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்டார்ட் அப்ஸில் அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட மைங்லிஷ் ஃப்ரெண்டே ஒரு பிஸ்னஸ் தான். நான் ஏன் அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15% ஆஃப் த ஓவரால் போர்ட்ஃபோலியோ விச் இஸ் நியர்லி 15 lakhs வந்து நான் மைங்லிஷ் ஃப்ரெண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ட்ராக் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட மைங்லிஷ் ஃப்ரெண்ட் க்ரோ ஆச்சுன்னா அது எவ்வளோ வேணாலும் க்ரோ ஆகும் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒரு 15% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவை என்னோட ஓன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த 15%ஓட அலோகேஷன் மணி வந்துட்டு அதிகமாக தான் போகுது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு வேறு யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வேறு யாராச்சும் ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்காங்க, அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஏஞ்சல் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். அப்புறம் முடிஞ்சால் ஸ்டார்ட் அப்ஸ், எனக்கு பிடிச்ச ஐடியாவில் இந்த மணி போச்சுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிட்டு இருக்கு. பட் பார்க்கலாம். இந்த 15% மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப்ஸ்க்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு என் பிஸ்னஸ், நாளைக்கு இன்னொரு பிஸ்னஸில் கூட வேறு யாராச்சும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற பிஸ்னஸில் கூட இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் ஓவரால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த ஒரு எக்ஸல் இதில் தான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட பழைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வீடியோலேயே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். சேம் ட்ராக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். எப்பப்போலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அப்பப்போலாம் இதில் அப்டேட் பண்ணிக்குவேன். ஸோ இதில் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பர்சன்டேஜ், ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ மணி. ஸோ ஓவராலாக 1,08,382 rupees வந்துட்டு இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட இந்த பர்சன்டேஜ் ஸ்ப்ளிட். முடிஞ்சளவுக்கு 40 இந்தியன், 40 US, 15% ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் பிஸ்னஸ், 5% கிரிப்டோ. இதுதான் என்னோட அலோகேஷன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூடணும், கொஞ்சம் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்மியாகணும்.
பட் இட்ஸ் ஃபைன். இது வரைக்கும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பார்த்தோன்னா ஆல்ரெடி இந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் 12 lakh ரிட்டர்ன் வந்திருக்கு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs கிட்ட ரிட்டர்ன் வந்திருக்கு. கிரிப்டோலேருந்து ஒரு 70,000. ஸோ ஓவராலாக 15 to 16% இது வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு, விச் இஸ் நியர்லி 16 lakhs. இதில் மை இங்கிலீஷ் ஃப்ரெண்டோட ரிட்டர்ன் நான் சேர்க்கல. ஏன்னா மை இங்கிலீஷ் ஃப்ரெண்டோட ரிட்டர்ன் எல்லாமே இப்போதைக்கு ஏன் மணியாக நான் கன்சிடர் பண்ணலை. அது ஸ்டில் பிஸ்னஸோட மணி. ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். ஸோ நான் எந்த ஒரு பெரிய எஃபர்ட்டும் போடாமல் பாசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 16% ரிட்டர்ன் வருதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். பட் இயர் ஆன் இயர் இதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஒரு 10% தாண்டினாலே ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், வேல்யூபிளாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், சம் ஐடியாஸ் புதுசாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் யாராச்சும் ஒரு பர்சன் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான போர்ட்ஃபோலியோவை ஓப்பனாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஓப்பனாக ஷேர் பண்ணதுனால ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். See you. We have very limited time. ராகுல்.